இனிய காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விஸ்வகர்மா திட்டத்தை நிராகரித்து கலைஞர் கைவினை திட்டத்தை உருவாக்கியது ஏன் என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து இன்னார்க்கு இதுதான் எனும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை நிராகரித்து எல்லாருக்கும் எல்லாம் எனும் நம் திராவிட மாடல் அரசு கலைஞர் கைவினை திட்டத்தை உருவாக்கியது ஏன் என்றும், பள்ளி முடித்து கல்லூரி செல்லும் 18 வயதிலேயே பரம்பரை தொழிலை செய் என்பது விஸ்வகர்மா திட்டம், முதிர்ச்சி பெற்ற 35 வயதை எட்டியோர்தான் விண்ணப்பிக்க முடியும் என்பது நம் திட்டம் என்று தெரிவித்துள்ளார். சிவகங்கை அரசு அருங்காட்சியகம், சிவகங்கை தொழில்நடைக்குழு, சிவகங்கை மன்னர் மேல்நிலைப்பள்ளி, தொன்மை பாதுகாப்பு மன்றம் இணைந்து உலக பாரம்பரிய நாளை சிவகங்கை அரசு அருங்காட்சியகத்தில் முப்பெரும் விழாவாக கொண்டாடினர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொல்லியல் துறை மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள 12 நினைவுச் சின்னங்களை தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் நினைவுச் சின்னங்களாக அறிவித்தார். இந்நிலையில் பாதுகாக்கப்படும் நினைவுச் சின்னமானது மறையூர் சத்திரம். அமைச்சர் அறிவிப்புக்கு தொல்லியல் ஆர்வலர்கள் வரவேற்பு அளித்தனர். சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகர் அண்ணாமலை பல்கலைக்கழக வாயிலில் உள்ள மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் சிலை முன்பு திமுக மாணவர் அணி சார்பில் அதிமுக துணையுடன் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காலாஞ்சிமேடு பகுதியில் சந்தோஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக நின்று கொண்டிருந்த நபர் ஒருவர் சந்தோஷிடம் லிஃப்ட் கேட்ட நிலையில் சந்தோஷும் அந்த நபருக்கு லிஃப்ட் கொடுத்துள்ளார். அவரை அழைத்து கொண்டு சென்ற சிறிது தூரத்தில் அங்கிருந்த 4 பேர் சந்தோஷை யாருமில்லாத இடத்திற்கு அழைத்து சென்று நிர்வாணப்படுத்தியுள்ளனர். மேலும் அவரிடமிருந்த 30,000 ரூபாய் ரொக்கப்பணம், செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்துவிட்டதாக இறுதி சடங்குக்கு ஏற்பாடு செய்த நிலையில் ஆம்புலன்ஸில் திடீரென அசைந்த உடலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பாஜக ஆளாத மாநிலங்களை குறிவைத்து குடைச்சல் கொடுத்து வருகிறது. குறிப்பாக தென் மாநிலங்களை குறிவைக்கும் பாஜக அதில் தமிழ்நாட்டை முதலில் வைத்துள்ளது. தமிழ்நாடு எதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ அதை அமல்படுத்த பாஜக துடிக்கிறது. அதோடு கல்வி நிதி, வெள்ள நிவாரண நிதி, மெட்ரோ பணிகளுக்கான நிதி என்று தேவையான நிதியையும் வழங்கப்படாத நிலையில் வஞ்சக பாஜக, துரோக அதிமுக என்று தமிழ்நாடு முழுவதும் துண்டு பிரசுரங்களை திமுகவினர் வழங்கியுள்ளனர். சென்னையில் உள்ள மக்களின் முக்கிய போக்குவரத்தாக மின்சாரம் ரயில் சேவை இருந்து வருகிறது. இந்த மின்சார ரயிலின் மூலம் வேலைக்கு செல்வோர், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் முதல் முறையாக ஏசி மின்சார ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது. இது பயணிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கோயம்புத்தூர் அருகே சோமனூரில் கூலி உயர்வு மற்றும் உழைப்புக்கேற்ற ஊதிய கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வலியுறுத்தி கடந்த சில தினங்களாக போராடி வரும் விசைத்தறி நெசவாள பெருமக்களை நேரில் சென்று சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தேன் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திருப்பத்தூர் அடுத்த தபேதார் முத்துசாமி தெருவை சேர்ந்த பாபு என்பவரது மகன் ஆர்யா, வயது 12. இவர் பெங்களூருவில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் விடுமுறை காரணமாக ஆர்யா தனது சொந்த ஊருக்கு வந்த நிலையில் தனது நண்பர்களுடன் பெரிய வெங்காயப்பள்ளி பகுதியில் உள்ள செல்வாக்குட்டை ஏரியில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது ஏரியில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் ஆர்யா திடீரென தண்ணீரில் மூழ்கியுள்ளார். இதனை அறிந்த மற்ற சிறுவர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளனர். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து நீரில் மூழ்கிய சிறுவனை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மதிமுகவின் நிர்வாகக் குழு நாளை கூடும் நிலையில் அக்கட்சியின் முதன்மை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ ராஜினாமா செய்துள்ளார். தன்னால் இயக்கத்திற்கோ இயக்க தந்தைக்கோ எல்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக்கூடாது என்றுதான் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், மறுமலர்ச்சி திமுகவின் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்றும் தான் வெளியிட்டுள்ள கடிதத்தில் துரை வைகோ தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அருகே வேலுக்குடியில் கொலை வழக்கில் தொடர்புள்ளதாக கூறப்படும் சந்தேக நபரின் வீட்டின் மீது மண்ணெண்ணெய் பாட்டில் வீச்சு நடந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசிக தலைவர் திருமாவளவன் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது பாஜக உடனான கூட்டணியை அதிமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இபிஎஸ் தலைமையில் அதிமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணையும் என கோவையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசியுள்ளார். திருப்பூர் ராயபுரம் பகுதியில் ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் குப்பைகள் அதிகளவில் தேங்கி கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் துர்நாற்றம் வீசியது. இதனால் அந்த பகுதியில் கொசு தொல்லை அதிகரித்து நோய் தொற்று ஏற்படும் நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி செய்தி எதிரொலி காரணமாக கழிவுநீர் கால்வாயில் தேங்கிய குப்பைகள் அகற்றப்பட்டது. மணமகளின் அப்பா பெண் தருவதாக ஏமாற்றி ரூபாய் 17 லட்சமும் 4 செல்போன்களையும் மாப்பிள்ளை என அழைத்து ஏமாற்றியுள்ளார். ஓமலூரில் இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும், இது வெற்றி கூட்டணி என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். சென்னை மாமல்லபுரத்தில் நடக்கவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கான அழைப்பிதழை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனிடம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாமக செயலர் சரவணன் வழங்கியுள்ளார்.
தேர்தல் அரசியல் எனக்கு வேண்டாம் என்றும் விருப்பமில்லை என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். விண்வெளி தொழில் கொள்கைக்கும் எந்த நிறுவனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று டிஆர்பி ராஜா மறுப்பு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் நின்றிருந்த ஜேசிபி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் பலியாகினார். சென்னையில் துணை நடிகை கொடுத்த பண மோசடி புகாரில் நடிகர் காதல் சுகுமார் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்ற ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளுக்கான தனியார் பயிற்சி மைய திறப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டார். தமிழகத்தில் எய்ம்ஸ் கல்லூரிகளின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளதாக எல்முருகன் தகவல் தெரிவித்துள்ளார். தலைக்கேறிய மதுபோதையில் தந்தையை கட்டையால் அடித்துக் கொன்ற மகனால் திருச்சியில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் தொண்டமுத்தூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பிரசவ வலியுடன் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் அந்த பெண் சிறுமி போல இருந்ததால் அவரது வயதை டாக்டர்கள் விசாரித்தனர். அப்போது அவருக்கு 16 வயது மட்டுமே ஆவது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த டாக்டர்கள் சிறுமிக்கு குழந்தை பிறந்தது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். சென்னையில் 12 வயதில் மாயமான சிறுமி 18 வயதில் காப்பகத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் இன்ஸ்பெக்டர் கவிதா அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தும் உள்நோக்கத்துடன் அபராதம் விதிப்பதாக லாரி ஓட்டுநர் செந்தில்குமார் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருநங்கைகளுக்கு வீட்டு மனைப்பட்டா வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய உள்நாட்டு முனையத்தில் டிஜி யாத்ரா மூலம் பயணிகள் தானியங்கி கருவிகளை பயன்படுத்துவதற்கு உதவும் வகையில் தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலமாக 100 பேர் உதவியாளர்களாக நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர். இதனால் பயணிகள் எவ்வித தாமதமின்றி விமான பயணங்களை மேற்கொள்ள உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் சாலையில் சுற்றித் திரிந்த கடலூரை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவரை தன்னார்வலர் ஒருவர் மீட்டு அவருடைய பெற்றோர்களிடம் ஒப்படைத்துள்ளார். மகனை நேரில் கண்டதும் அவருடைய தாய் கண்ணீர் மல்க ஆறத் தழுவி கொண்டார். ஆலங்குளம் அருகே கோயிலில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மூழ்கி 3 வயது சிறுமி பலியானார். பொன்ராஜ் என்பவரின் மகள் தனுமித்ரா தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நெல்லியாளம் பகுதியில் கான்கிரீட் பாலம் அமைப்பதற்கு வனத்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததால் அந்த பகுதி பழங்குடியின மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். ஜேஇஇ 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. 24 பேர் 100% மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று ஐபி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். 19வது ஓவர் வரை மேட்ச் எங்க கையில தான் இருந்துச்சு என்று ரியான் பராக் விரக்தியுடன் தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் பிரீமியர் போட்டியில் லக்னோ அணி 2 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் 14 வயதில் களமிறங்கி சூரியவன்ஷி வரலாறு படைத்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,945 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் கோடைக்காலம் தொடங்கிவிட்டது. சுட்டரிக்கும் வெயிலால் பகல் நேரத்தில் வெளியே தலை காட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு சில மாவட்டங்களில் வெப்பத்தின் அளவு 100 டிகிரியை கடந்துவிட்டது. இந்த வெயிலின் தாக்கம் ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகின்ற நிலையில் இதற்கு என்னதான் தீர்வு என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கர் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.